அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் பாலிட்டியில. அந்த டாபிக்ல இருந்து சில கேள்விகள் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே இதே டாபிக்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல 15 கேள்விகளை கவர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. சரி, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேள்வி நம்பர் 16, பின்வரும் இடங்களை அவை நிர்வகிக்கப்பட்ட பகுதிகளோடு பொருத்தி சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவிதாங்கூர் பி, மத்திய பிரதேசம் ஏ, திரிபுரா அண்ட் மணிப்பூர் ரெண்டுமே சீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்தியாவை ஆங்கிலேயர்கள் நிர்வாகம் பண்ணும்போது ஏ, பி, சி, டி இந்த மாதிரி 4 பகுதிகளா பிரிச்சு நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பகுதிகளையுமே ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கும். அதுல டி அப்படிங்கிற பகுதியில மட்டும் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கும். அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மட்டும்தான் டி அப்படிங்கிற பகுதியில இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். ஏன்னா பி அப்படிங்கிற பகுதியில திருவிதாங்கூர் வரும், கொச்சின் வரும், ஹைதராபாத் அண்ட் மற்ற சில பகுதிகள்லாம் பில வரும். இது கரெக்ட். மத்திய பிரதேசம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். ஏ பகுதிக்குள்ள வரக்கூடிய இடங்கள் அசாம், பீகார், நம்ம மதராஸ் மாகாணம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், இது எல்லாமே இந்த ஏ அப்படிங்கிற பகுதிக்குள்ள வரும். அடுத்தது திரிபுரா அண்ட் மணிப்பூர் ரெண்டும் சீன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ அப்போ சரியான விடையை கண்டுபிடிக்க சொன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அனைத்தும் சரி. கேள்வி நம்பர் 17, கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெங்களூர் நகரம் 2006ஆம் ஆண்டு பெங்களூரு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கரெக்டு. பாண்டிச்சேரி 2006ஆம் ஆண்டு புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். கூற்று 1 மற்றும் 2 சரி. கேள்வி நம்பர் 18, கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. பம்பாய் நகரம் 1995ஆம் ஆண்டு மும்பை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது கரெக்டு. கூற்று 2, மைசூர் 1973ஆம் ஆண்டு கர்நாடகா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுவுமே கரெக்ட் தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது இந்த டாபிக்ல நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது ஒரு 8 பகுதிகள் இருக்கும். அதாவது 8 ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 ஸ்டேட்டோட பேரை ஒரு குறிப்பிட்ட இயர்ல மாத்திருப்பாங்க. இப்ப இந்த வீடியோல கேள்வி நம்பர் 18 அண்ட் 17ல 4 பகுதிகளை நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு முந்தின இருக்கக்கூடிய வீடியோல பொறுத்துக டைப்ல 4 பகுதிகளை கொடுத்து அந்த பகுதிகளோட பேரை எந்தெந்த ஆண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம். அந்த வீடியோ நீங்க பாத்துருங்க. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 19, 1974ஆம் ஆண்டு 35வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய ஒன்றியத்தின் இணை மாநிலமாக இணைக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேகாலயா, சிக்கிம், பஞ்சாப், மணிப்பூர் 4 கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்டான விடை ஆப்ஷன் பி, சிக்கிம் தான் கரெக்ட். சிக்கிம் தான் 1974 35வது சட்ட திருத்தம் பண்ணி இணை மாநிலமா இணைச்சிருப்பாங்க. அதுக்காக 2A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகிளையும் எழுதியிருப்பாங்க. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் விடை ஆப்ஷன் பி தான். அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 20, கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, 1966ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலம் பிரிக்கப்பட்டு ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்டது. கரெக்டுங்க. அதாவது பஞ்சாப்ல இருந்தா ஹரியானாவை பிரிச்சு ஒரு மாநிலம் ஆக்கியிருப்பாங்க. இது கரெக்ட் தான். அடுத்தது, பஞ்சாப் மாநிலம் பிரிக்கப்பட்டு தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இந்த கூற்று நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். கூற்று 3 கொடுத்துருக்காங்க. இந்திய ஒன்றியத்தின் 17வது மாநிலமாக ஹரியானா உருவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். ஸோ அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் சரியான விடையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, பஞ்சாப் மாநிலம் பிரிக்கப்பட்டு தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசம்னு கொடுத்துருக்காங்க. இது இருக்காதுங்க. பஞ்சாப் மாநிலத்தை பிரிச்சு ஹரியானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டும் உருவாயிருக்கும். சண்டிகர் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் தான் உருவாயிருக்கும். ஸோ இது தப்பு. கூற்று 2 தவறானது. அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 21, 1950ஆம் ஆண்டு ஐக்கிய மாகாணம் என்ற பகுதி எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதுக்கு முன்னாடி 2 கேள்வியில ஒரு பகுதிகளோட பெயரை மாத்தினாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பேன். அது ரிலேட்டடான கேள்விதான் இது.
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உத்தரப்பிரதேசத்தோட அதாவது ஐக்கிய மாகாணம் அப்படின்னு இருந்த ஒரு பகுதியை தான் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 22. 1960ஆம் ஆண்டு 9வது சட்ட திருத்தம் செய்ய காரணமான வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது இது வந்து பெருபாரி யூனியன் வழக்கு, இதுதான் ஆன்சரு, கரெக்டான ஆன்சரு. பெருபாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடியே. ஆனா கேள்வி வந்து கொஞ்சம் வித்தியாசமா எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த காரணமான வழக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோபாலன் வழக்கு, சங்கரி பிரசாத் வழக்கு, கோலக்நாத் வழக்கு, இது எல்லாமே வந்து வேற வேற இயர்ல வரும். நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த 1960ங்கிற வருஷத்தை பார்த்தாலே பெருபாரி யூனியன் வழக்கு அப்படின்னு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கேள்வி நம்பர் 23. தாத்ரா நாகர் ஹைவேலி மற்றும் டையூ டாமன் ஆகிய 2 யூனியன் பிரதேசங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு புதிய யூனியன் பிரதேசம் உருவானது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க பாருங்க, இந்த தாத்ரா நகர் ஹவேலி அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கும். டையூ அண்ட் டாமன் வந்து தனியா வேற ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒன்னா இணைச்சு புதுசா ஒரு யூனியன் பிரதேசம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்த மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆண்டுனா 2019 மசோதா தாக்கல் பண்ணுவாங்க. அது வந்து 2 அவையிலையும் நிறைவேறிய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து எப்ப நடைமுறைக்கு வந்தது புதுசா ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, மார்ச் 22. ஸோ இது 4மே முக்கியமான டேட். ஜனவரி 26 குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். ஸோ இதில் 4 ஆப்ஷன் இருக்கு. கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஜனவரி 26, 2020 தான் அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 24. கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 படி ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இது வந்து கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? கூற்று 2. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பிரிக்கப்பட்டு லடாக் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து தப்புங்க. இந்த கூற்று வந்து தப்பு. அதாவது ஜம்மு காஷ்மீரை வந்து பிரிச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லி 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சிருப்பாங்க. இங்க வந்து லடாக் வந்து கரெக்ட், ஆனா டெல்லின்னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. ஸோ அப்ப இது வந்து தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கூற்று 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 25. சட்ட திருத்தம் ரிலேட்டடான ஒரு கேள்வி பொறுத்துக வடிவில் கேட்டிருக்கோம். பின்வரும் சட்ட திருத்தங்களை அவற்றுடன் தொடர்புடைய ஆண்டுகளோடு சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10வது சட்ட திருத்தம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான். 1961 தான் வரும் 10வது சட்ட திருத்தம். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள கேள்வியில பார்த்தோம் இல்லையா, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அப்படின்னு சொல்லி அந்த பகுதியையும் டையூ டாமன் பகுதி, ஸோ அது ரிலேட்டடா வரக்கூடியதான் இந்த 10வது சட்ட திருத்தம். 9வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு 9வது சட்ட திருத்தம் அப்படின்னா 1960, அது வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்கோம். 36வது சட்ட திருத்தம்னா 1975. சிக்கிமை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாருங்க இதுக்கு முன்னாடியே. அது ரிலேட்டடா வரக்கூடியது சிக்கிம் பகுதியை பற்றி வரக்கூடியதான் அந்த 36வது சட்ட திருத்தம். 14வது சட்ட திருத்தம்னா 1962. இந்த சட்ட திருத்தம் பண்ணிதான் பாண்டிச்சேரியை வந்து இந்தியாவோட இணைச்சிருப்பாங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து 4, 2, 3, 1 ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 26. கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1971ஆம் ஆண்டு இந்தியாவின் 18வது மாநிலமாக இமாச்சல பிரதேசம் உருவானது. இது கரெக்ட் தாங்க. ஹிமாச்சல பிரதேசம் தான் 18வது மாநிலமா உருவாயிருக்கும். இமாச்சல பிரதேசம் ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்து பின்னர் மாநிலமாக மாற்றப்பட்டது. இதுவும் வந்து கரெக்ட் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டான கூற்று தான். அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 27. கேள்வி நம்பர் 27. இந்திய ஒன்றியத்தின் 19, 20 மற்றும் 21வது மாநிலங்கள் முறையே மணிப்பூர், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகும். இது வந்து கரெக்ட் தாங்க இந்த கூற்று.
1972 வடகிழக்கு இந்தியாவின் அரசியல் வரைபடம் பெரும் மாற்றத்திற்கு உள்ளானது. இதுவும் கரெக்ட் தான். அந்த வரைபடத்துல சில மாற்றங்கள் பண்ணிட்டு இந்த பகுதிகளை எல்லாம் பிரிச்சிருப்பாங்க. அப்ப ரெண்டுமே கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கேள்வி நம்பர் 28, சிக்கிம் மாநில நிர்வாகம் தொடர்பான சில சிறப்பு அம்சங்களை வழங்கும் அரசியலமைப்பின் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில, அதாவது எல்லா மாநிலத்துக்கும் கிடையாது, சில பகுதிகளுக்கு இருக்கு. அந்த பகுதிகளில் நிர்வாகம் தொடர்பாக சில சிறப்பு அம்சங்களை சொல்லியிருக்காங்க. சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சிக்கிம் மாநிலத்துக்கு உண்டான சிறப்பு அந்தஸ்து எந்த விதியில் கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 371 எஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, அடுத்தும் இதே பேட்டர்ன்ல தான் இந்த கேள்வி. கேள்வி நம்பர் 29, இந்திய அரசியலமைப்பின் விதி 371G ஆனது எந்த மாநில நிர்வாகம் தொடர்பான சிறப்பு அம்சங்களை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன கேள்வியில பகுதி கொடுத்துட்டு ஆர்டிகல் கேட்டாங்க. இந்த கேள்வியில ஆர்டிகிளை கொடுத்துட்டு எந்த பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸா இருக்கு. ஆப்ஷன் பி தாங்க இதுக்கு கரெக்டான ஆன்சர். மிசோரம் தான் வரும். 371G அப்படிங்கிறது மிசோரத்துக்கு உண்டான சிறப்பு அந்தஸ்தை பத்தி சொல்லக்கூடியது. அடுத்த கேள்வி நம்பர் 30, இதுவுமே அதே பேட்டர்ன்ல வர்ற கேள்விதான். அதாவது 2 பகுதிகளை நம்ம கொடுத்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 4 பகுதியில பொறுத்துக வழியில ஒரு கேள்வியா வச்சிருக்கோம். பின்வரும் பகுதிகளை அவற்றிற்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு அந்தஸ்துக்குரிய விதிகளோடு சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாகாலாந்து அப்படின்னா 371A, அது கரெக்ட் தான். அசாம் அப்படின்னு சொன்னாக்க 371B, அதுவுமே கரெக்ட் தான். 371B. அடுத்து மணிப்பூர் 371C, ஆந்திரா 371D, தெலுங்கானா 371E வரும். தெலுங்கானாக்கு நோட் பண்ணிக்கங்க. தெலுங்கானா அப்படின்னா 371E அப்படிங்கிற சட்டப்பிரிவின் கீழே தான் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இது 2வது வீடியோ. இந்த வீடியோவில் 15 கேள்விகளோட சேர்த்து மொத்தம் 30 கேள்விகள் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.